வணக்கம் நண்பர்களே. தாங்கள் செய்த தவறுகளுக்கு புது புது அர்த்தங்களும் புது பரிணாமங்களும் கொடுப்பதில் திராவிட கட்சிகளை மிஞ்சிய ஆட்கள் இல்லை என்று உறுதியாக சொல்ல முடியும். 80களின் ஆரம்பத்திலிருந்து அரசியலை உள்வாங்கிக் கொள்பவன் என்ற அடிப்படையில் நான் சொல்கிறேன். எந்த ஒரு தவறை சமூகம் எதையெல்லாம் விலக்கி வைக்கிறதோ அதையெல்லாம் நியாயப்படுத்தி நியாயமான பேரில் புது வகையான பேர்களை கொடுத்து புது பரிணாமம் ஏற்படுத்துவார்கள் இந்த திமுக கட்சியினர், திராவிட கட்சியினர் கூட வச்சுக்கலாம். அந்த வகையில் டிஆர் பாலுவுடைய ஒரு ஆலை, அது இன்னமும் எனக்கு சாராய ஆலையா ரசாயன ஆலையாங்கிறத மக்களே முடிவு பண்ணட்டும். அது அவருடைய சொந்த கிராமத்தில் தஞ்சாவூரில் ஆரம்பித்த அந்த ஆலைக்கு அந்த கிராம மக்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ இது டிஆர் பாலுவோட ஆலை. அதனால் அந்த ஆலை நம்ம அந்த ஆலையை நிறுத்த சொல்லி கோஷம் எழுப்புவோம், தொடர் போராட்டம் நடத்துவோம்னு சொல்லி அது நடத்துகிறாங்க. அந்த இடத்துல அந்த கிராமத்தில் நடத்துகிறாங்க. இதை பற்றி நேற்று குறுக்கு விசாரணையில் அண்ணாமலை டிஆர் பாலுவை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் குறுக்கு விசாரணை பண்ணுறாரு. அவதூறு வழக்கு டிஆர் பாலு தொடர்ந்தது. அதில் குறுக்கு விசாரணை பண்ணுறாரு அண்ணாமலை. வேறு யாரும் இல்லை, நம்ம முன்னாள் தமிழ்நாடு பாஜகவுடைய முன்னாள் தலைவர் புண்ணியவான். அவர் 2 பேருமே மாற்றி மாற்றி கேட்டதெல்லாம் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். நீ ஓகேனான்னு கேட்டுக்கிட்டு நாரிக்கிட்டாங்க கோர்ட்டு ஹால்லேயே. அதில் முக்கியமாக கேட்குறது, அண்ணாமலை கேட்குறாரு, நீங்கள் சாராய ஆலை நடத்தி நீங்கள் நடத்துகிற ஆலைக்கு அந்த கிராமத்தில் எதிர்ப்பு வந்ததா இல்லையா அப்படின்னு. இல்லை டிஆர் பாலு ஒரு விஞ்ஞானபூர்வமான விளக்கம் கொடுத்தார். அது டிஆர் பாலு போன்ற புண்ணியவான்களுக்கு தான் அந்த மாதிரி விளக்கம் கொடுக்க தெரியும். அவர் பையன் அந்த மாதிரி தான் விளக்கம் கொடுக்குறாரு. நீங்கள் எல்லாம் அதே தானே. அது சாராய ஆலை அல்ல. முதல் விளக்கம், ரசாயன ஆலை இஸ் அ கெமிக்கல் ஃபேக்ட்ரி. இனிமேல் சாராயத்துக்கு நீங்கள் பேரை மாற்றிடலாம். ரசாயன பானம், பிராந்தி விஸ்கின்லாம் வைக்காதீங்க. டாஸ்மார்க்கில் ஒயின் ஷாப்னு வைக்காதீங்க. ரசாயன பானம் அப்படின்னு கூட வச்சிடலாம். ஏன்னா எம்பிஏ சொல்லிட்டாரு, அது சாராய ஆலை இல்லை, ஒரு ரசாயன ஆலை. அதை விட அதுக்கு அடுத்த பதில் தான் ரொம்ப 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 சூப்பர். அதில் நான் ஒரு பங்குதாரர் தான், ஏன் ஆளெல்லாம் அதில் கிடையாது. எத்தனை சதவீதம் பங்கு இருந்தது, எங்கேருந்து அந்த பணத்தை எடுத்தீங்க, அந்த பணம் நீங்கள் எப்படி சம்பாதிச்சிங்க, அதையும் என் பையனே தெரியாமல் யார்கிட்டயோ போய் கேட்டேன், அப்போ தான் தெரியுது என் பையன்னு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்படி நான் சொல்கிறதுல இருக்கிற விளக்கம் நம்ம முந்தைய பதிவில் இருக்குது. என் பையன், நான் ஒரு கம்பெனியில் ஃபைனான்ஸ் கம்பெனியில் கடன் வாங்கினேன், அந்த கம்பெனியோடைய ஓனர் என் பையன்னு தெரியாது, தெரிஞ்சுக்க அவசியம் இல்லைன்னு சொன்னவர். ஆக சாராயத்துக்கு புது விளக்கம் கொடுத்தவர் ரசாயன ஆலை.